கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையான மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நேற்று சட்டசபையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தாவேக எம்எல்ஏக்கள் பாட்டு பாடுவதை கலாய்த்து பேசியிருந்த நிலையில் திமுகவினர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சட்டமன்றத்தில் புகழ்ந்து பாடியிருக்கும் வீடியோவை வைரல் செய்து நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையான மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாடல்கள் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்காக புரட்சி தலைவருக்காக பாடினது. ஆனால் அது புரட்சி தலைவர் உங்களுக்காக பாடின பாட்டுன்ற மாதிரி, நம்ம முதல்வருக்கான பாட்டுன்ற மாதிரி இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் பாராட்ட பெறுகின்ற ஒரு முதல்வரை பெற்று இருக்குது தமிழ்நாடு. இனி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.